பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2-4 வரை. அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூபினிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூபிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களோடே சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வாசிக்கப்பட்ட பகுதியிலே ஆகாபுடைய குமாரன் அகசியா ராஜாவாகிறான். மரணமடைந்து விட்டான். அவன் ஸ்தானத்திலே அகசியா இப்பொழுது ராஜாவாக இருக்கிறான். இஸ்ரவேலிலே ஒருவர் ராஜாவாக மாறுகிறார் என்று சொன்னால் அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். கர்த்தருடைய ஆசாரியரால் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அவன் மேலே ராஜா என்கிற அபிஷேக தைலம் அவன் மீது ஊற்றப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனை ராஜாவாக அங்கீகரித்திருக்கிறார். அந்த இடம், அந்த பொசிஷன், ராஜா என்கிற அந்த ஸ்தானம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஸ்தானமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட அகசியா தன்னுடைய தவறின் நிமித்தம் கீழே விழுந்து அவன் சாகிற தருவாயிலே இருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்பொழுது அவன் பிற தெய்வங்களிடத்திலே தான் பிழைப்பேனா என்று கேட்கும்படியாக ஆட்களை அனுப்புகிறான். இதை அறிந்த கர்த்தர் எலியாவினிடத்திலே பேசுகிறார். அவன் வேற்று தெய்வங்களிடத்திலே தன்னை விசாரிக்கும்படியாக, தான் பிழைப்பனா என்று விசாரிக்கும்படியாக அவன் வேறு தெய்வங்களை நாடி போனபடியினால் அவன் பிழைக்க மாட்டான் என்று சொல் என்று எலியாவை அவனிடத்தில் அனுப்புகிறார். அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கர்த்தர் அவர் நிமித்தமாக அவர்கள் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவரை நம்பி அவரை அண்டி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் என்ன நடக்கிறது? எலியா போய் சொல்லி திரும்பி வந்தவுடனே அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய ஆட்களை தொடர்ந்து அங்கே அனுப்புகிறான். எதிர்பட சொன்னது யார் என்று தன்னுடைய ஆட்களை விசாரிக்கிறான். அதாவது இப்படி சொன்னது யார் என்று விசாரிக்கிறான். அப்படி சொன்னது யார் என்று விசாரிக்கும் பொழுது அவன் எலியா என்று தெரிந்து கொள்கிறான். அந்த எலியாவை கொண்டு வரும்படியாக, அவனிடத்தில் கூட்டி வரும்படியாக அவன் 50 பேர் கொண்ட படையை அனுப்புகிறான். அப்பொழுது எலியா அவன் ஜெபிக்கிற அந்த மலையின் உச்சியில் ஜெபித்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது இந்த 50 பேர் கொண்ட அந்த படை அவனை பிடிக்கும்படியாக போகும் பொழுது அவன் ஜெபிக்கிறான். அதாவது, இப்பொழுது நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி இறங்கி இவர்களை பட்சிக்கட்டும் என்று சொல்லுகிறான். அந்த 50 பேரும் அடிந்து போகிறார்கள். அடுத்தாவதாக இன்னொரு 50 பேரை அகசியா அனுப்புகிறான். அவர்களையும் பார்த்து அவன் சொல்லுகிறான், நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி இறங்கி இவர்களை பட்சித்து போடட்டும் என்று சொல்லுகிறான். அக்கினி இறங்கி அவனை பட்சித்து போட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அடுத்தாவதாக 50 பேரை அனுப்புகிறான். அவர்கள் வந்தவுடனே அதில் படைத்தலைவனானவன் என்ன செய்கிறான்? எலியாவிடத்தில் போய் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு, தயவு செய்து எங்களை கொன்று விடாதீர்கள், நீங்கள் எங்களோடு வந்து ராஜாவை சந்தியுங்கள் என்று சொல்லி அவன் கேட்க, அவன் கர்த்தருடைய அனுமதியோடு கூட அவன் அகசியாவை போய் பார்த்து கர்த்தர் சொன்னதை அவன் முன்பாகவே சொல்லுகிறான். முதலாவது அவன் அந்த பாகால் செபூபினிடத்திலே குறி கேட்கும்படியாக போனவர்களிடத்தில் உங்களோட ராஜா செத்து போவான் என்கிற செய்தியை சொல்லுகிறான். சாகவே சாவாய் என்கிற செய்தியை சொல்லுகிறான். இப்பொழுது அகசியாவிடத்திலேயே, ராஜாவிடத்திலேயே போய் நீ சாகவே சாவா என்கிற செய்தியை சொல்லுகிறான். அதன்படியே அவன் செத்து போனான் என்று அந்த அதிகாரத்தின் கடைசியிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்கள்
கர்த்தராலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை சேவித்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரையிடத்திலே கேட்டு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் பாகால் செவ்விடத்திலே நான் பிழைப்பனா என்று அவன் கேட்டு விசாரிக்க தன் நாட்களை அனுப்பின போது அவர் இல்லை, நீ அப்படி போனதுனால நீ சாகவே சாவாய் என்று அவனுக்கு பதில்மொழி கொடுக்கிறார். அதாவது எலிசா அவனிடத்திலே வந்து நிற்கும் பொழுது அவன் அப்பொழுதாவது ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை காப்பாற்றும் என்று கேட்டிருந்தால் கர்த்தர் உடனடியாக அவனுடைய சாவை மாற்றி அவனுக்கு வாழ்வை கொடுத்திருப்பார். அதே சமயத்தில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதாவது படைத்தலைவனோடு கூட 50 போர் வீரர்களுமாக சேர்ந்து வந்து எலியாவை பிடிக்கும்படியாக வந்த பொழுது அவன் ஜெபிக்கிறான். கர்த்தர் பரலோகத்திலிருந்து அக்கினியை அனுப்பி 50 பேரையும் கொன்று போடுகிறார், பட்சித்து போடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அடுத்ததாக ஒரு 50 பேர் வருகிறார்கள், அவர்களையும் அக்கினி பட்சித்து போட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. கிட்டத்தட்ட 100 பேரை கொல்லும்படியாக கொன்று போடும்படியாக பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை கொன்றதாக வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் இந்த அகசியாவை கொல்லும்படியாக எலியா ஜெபிக்கவில்லை. இதுதான் மிகப்பெரிய ரகசியம். ஏனென்றால் அவன் மீது தேவனுடைய அபிஷேக தைலம் இருக்கிறது. அவன் ராஜாவாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். அவன் மீது அபிஷேக தைலம் இருக்கிறது. கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் மீது கை போடக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. தாவீது கூட தன்னுடைய எதிரியாக உலவிக் கொண்டிருக்கிற சவுலை நான் தொடமாட்டேன் என்று சொல்லுகிறான். அவனை கொல்லும்படியான மிக அருமையான சூழ்நிலை வந்தபோது கூட தாவீது சொல்லுகிறான், நான் அவனை கொன்று போட மாட்டேன் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் என்ன செய்கிறான்? இல்லை, நான் கொன்று போட மாட்டேன் என்று சொல்லுகிறான். அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல் அவன் அபிஷேகம் பட்டவர்கள் மேல் யாரும் கைப்படக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறதை அவன் புரிந்து கொள்ளுகிறான். எனவே நாமும் புரிந்து கொள்வோம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல் கைப்பட நமக்கு அனுமதி இல்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். அவர் ஒருவரே அவர்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, எலியாவுக்கு அவ்வளவு வல்லமை இருந்தாலும் 100 பேரை கொல்லுகிற அக்கினியை இறக்கி 100 பேரை கொல்லுகிற வல்லமை இருந்தாலும் ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய அகசியாவை கொல்லும்படியாக அவன் அக்கினி இறக்கவில்லை. அவன் சொல்லியிருந்தால் அவரை நேரடியாக சந்திக்கும் பொழுது அவன் அக்கினி இறங்கி வந்து இந்த அகசியாவை கொல்லட்டும் என்று சொல்லியிருந்தால் அந்த நேரத்தில் அது நடந்திருக்கும் என்று நினைத்து கொண்டு அவன் வரலாம். ஆனால் அவனுக்கு நன்றாக தெரியும், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அகசியா ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறான். அவன் தலை மீது அபிஷேக தைலம் இருக்கிறது. அதனால் நான் இப்பொழுது கர்த்தருக்கு அவனை ஒப்புக் கொடுக்கிறேன், கர்த்தர் அவனை பார்த்து கொள்வார் என்று சொல்லி நீ சாகவே சாவா என்று சொல்லிவிட்டு வருகிறான். எனவே பிரியமான சகோதரிகளே, நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களானால் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். எனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை குறித்து நாம் கவனமாயிருப்போம். கர்த்தருடைய கிருபை அவர்கள் மேல் இருக்கிறது, கர்த்தருடைய கவனம் அவர்கள் மேல் இருக்கிறது, கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்கள் மேல் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்து நாம் செயல்படுவோம். இந்த ரகசியத்தை ஒருபோதும் மறவாதிருப்போம். ஆமேன்.